அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்திய நாடு போன்ற பாரம்பரியமான பன்னெடுங்கால கலாச்சார பின்னணி கொண்ட ஒரு நாட்டிலே பல்வேறு தரவுகளால் ஆன கைவினைப் பொருட்கள், கலாச்சாரத்தின் ஒரு வெளிப்பாடாக ஓவியம், இது போன்ற கலைகளெல்லாம் அறியப்படுகின்றன. உதாரணத்திற்கு நெசவுத் தொழில், துணி நெய்வது, அதிலும் குறிப்பாக மிகுந்த ரசனையோடு கூடி இயற்கையிலிருந்து பெறப்படும் பொருட்களை பயன்படுத்தி நெசவாளர்கள் நெய்யக்கூடிய உடைகள், இவற்றையெல்லாம் கலாச்சார பின்னணியோடே நாம் பார்க்கிறோம். 20ஆம் நூற்றாண்டில் உலக அளவில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு கைவினைப் பொருட்கள், இதுபோன்ற கலைஞர்கள் பெற வேண்டிய மதிப்புகள் இவைகளெல்லாம் குறைந்து வரும் வேளையிலே இந்தியா குறிப்பாக சுதந்திரத்திற்கு பிறகு கடந்த சில ஆண்டுகளிலே கைவினைப் பொருட்களுக்கென்று ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு மொழி பின்புலம் கொண்ட வெவ்வேறு விதமான கலாச்சார பின்புலம் கொண்ட இந்தியாவினுடைய கைவினை கலைஞர்கள் அவர்களுடைய கலையை அழியாமல் பாதுகாத்து வருவதற்கு என்று மத்திய சர்க்காராலே பல்வேறு அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அதே அளவில் மாநில அளவிலும் அவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கும் விதமாக கைவினை கலைஞர்களுக்கென்று அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு தனியார் நிறுவனங்களெல்லாம் இன்று உதவி செய்து உலக அரங்கிலே இந்தியாவின் ஓவிய மற்றும் சிற்ப கைவினை கலைஞர்கள் இவர்களெல்லாம் மதிப்பு பெறும் அளவில் உயர்ந்திருக்கிறார்கள். இதற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? முதலில் குறிப்பாக சுதந்திரத்திற்கு பிறகு கைவினை கலைஞர்கள் நெசவுத் தொழில், பாரம்பரிய நெசவுத் தொழில் முதலியவற்றிலே, கைத்தறி நெசவு ஆகியவற்றில் ஈடுபட்டு வந்த கலைஞர்களுக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சமூக மாற்றத்திற்கு பின்னும் கூட உங்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது என்றவர்களுக்கு உறுதி கூறி அது சார்ந்து பல்வேறு அமைப்புகளை அரசின் உதவியோடு தொடங்கிய ஒரு முக்கியமான கைவினை கலைஞர், நாடகத்துறையிலே கொடிகட்டி பறந்தவர், இன்னும் சொல்லப்போனால் திரைப்படங்களில் கூட நடித்தவர், சென்ற நூற்றாண்டில் பெரிய அளவிலான வீராங்கனையாக அறியப்படுபவரும், சுதந்திர போராட்டத்திலே உப்பு சத்தியாகிரகம் முதலியவற்றில் முக்கிய பங்காற்றியவருமான திருமதி கமலாதேவி சட்டோபாத்யாயா அவர்களை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். 1903ஆம் ஆண்டு மெங்களூர் பகுதியிலே இருந்த பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் இந்த அம்மையார் பிறந்தார். இவருடைய தந்தையார் அப்போது அந்த பகுதியில் ஆட்சியராக பணியாற்றி வந்தார். அனந்தையா தாரேஸ்வர் எனப்படும் இவருடைய தந்தையாரும் கிரிஜாபாய் அம்மையார் இவருடைய தாயார் இருவரும் மிக முக்கியமான பிரபலங்களாக அறியப்படுகின்றார்கள். சுதந்திர போராட்ட காலத்தின் ஆரம்ப நிலையிலேயே ரானடே, கோபாலகிருஷ்ண கோகலே, அன்னி பெசன்ட் அம்மையார் முதலியவர்களெல்லாம் இவர்களுக்கு குடும்ப அளவிலே நல்ல நெருக்கமான நண்பர்களாக அறியப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் மிகவும் பாரம்பரியமான ஒரு குடும்ப பின்னணியிலே இந்த அம்மையார் பிறந்து வளர்ந்தார். தம்முடைய பாட்டியிடத்தேயும் வடமொழியிலே புலமையோடு இருந்த தம் தாயாரிடத்தேயும் ராமாயணம் முதலிய இதிகாச புராணங்களையெல்லாம் சிறுவயது முதல் கதைகளாக கேட்டு அதன் மூலம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கதை காட்சிகளை மனதினுள்ளே ஓவியம் போலே தீட்டிக்கொண்டு தொடங்கிய இந்த அம்மையாரின் பயணம் சிறுக சிறுக வளர்ந்து கொண்டே போய் பெரிய அளவிலான நாடகத்துறையில் ஒரு தனக்கான இடத்தை பிடிக்கும் அளவிற்கு உயர்த்தியது. சிறுவயதில் தன்னுடைய பள்ளிப்படிப்பு காலத்திலேயே தம்முடைய தனித்துவத்தை, எந்த ஒரு தலைப்பையும் பற்றி ஆசிரியர்கள் பாடம் எடுக்கும் போது உடனடியாக அதை உள்வாங்கிக் கொண்டு விடுப்பு காலங்களிலே அதை தம்முடைய நண்பர்களுக்கு பாடம் போல எடுக்கும் அளவிற்கு ஒரு பொருளை கேட்ட மாத்திரத்தில் உடனடியாக கிரகித்துக் கொள்ளும் திறமையெல்லாம் பெற்றிருந்தார். ஆயினும் அந்த கால வழக்கப்படி சிறுவயதிலேயே இந்த அம்மையாருக்கு திருமணம் செய்து வைக்க 14 வயதில் திருமணம் செய்து கொண்டு அம்மையார் 16வது வயதிலேயே விதவை ஆயினாள். இளம் விதவையாக அறியப்பட்ட இந்த அம்மையார் தம்முடைய கல்லூரி படிப்பை தொடர விரும்பினார். தந்தையார் உதவியோடு சென்னையில் இருக்கும் ராணி மேரி கல்லூரியிலே தம்முடைய கல்லூரி படிப்பை தொடங்கிய அம்மையார் அப்போது இங்கே படித்து வந்த சரோஜினி நாயுடு அம்மையாரின் சகோதரியான சுஹாசினி அம்மையாரோடு பழக்கம் ஏற்பட்டது. அவர் மூலம் அவர் சகோதரரான ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயாவோடு பழக்கம் ஏற்பட்டது. அவர் அப்போதே நல்ல அளவில் பிரபலமான புலவராகவும் இசையிலே நல்ல நாட்டமுடையவராகவும் நாடகத்துறையிலே வளர்ந்து வரும் ஒரு கலைஞராகவும் அறியப்பட்டார். இப்படி ஒத்த உணர்வுகள், ஒரே துறையிலிருந்த விருப்பங்கள் கமலாதேவி அம்மையாரோடு ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயாக்கு இடையே நட்பு மலரச் செய்தது.
இந்த நட்பு ஒருவரோடொருவர் பரஸ்பரம் அன்பு பாராட்டி காதலாக மலர்ந்தது. வெவ்வேறொரு பின்புலத்திலிருந்து, சமூக பின்புலத்திலிருந்து வந்தவர், அதிலும் இரண்டாவது திருமணம், விதவையினுடைய இரண்டாவது திருமணம். இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலிலே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அன்றைய வழக்கங்களை மேற்கோள் காட்டி குடும்பத்தார்கள் எதிர்த்தார்கள். ஆயினும் தன் பேரிலே உணர்வோடு கலந்த ஒரு காதல் இருப்பதாலே அவரை இந்த அம்மையார் தமக்கான வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டார். தம்பதிகள் இருவருமாகச் சேர்ந்து நாடகங்கள் எழுதுவது, அதை மேடை ஏற்றுவது, அதிலே நடிப்பது என்று பல்வேறு துறைகளிலும் தங்களுடைய முத்திரையை பதித்துக் கொண்டார்கள். சிறிது காலத்திற்கெல்லாம் ஹரிநிதநாத் சட்டோபாத்யாயா அவர்கள் தன்னுடைய மேற்படிப்பிற்காக லண்டன் சென்றார். சில வாரங்களிலேயே அம்மையாரும் அவரை தொடர்ந்து லண்டன் நகருக்கு சென்று அங்கே பெட்ஃபோர்ட் கல்லூரியிலே சமூகியல் துறையில் தன்னுடைய கல்வியை தொடர்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டார். லண்டன் நகரில் கல்லூரியில் பயின்று வந்த காலத்தில்தான் அண்ணல் காந்தியடிகள் முன்னெடுத்த சுதந்திர போராட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. இந்தியர்கள் இந்த அளவிலே பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே என்ன செய்வதென்று அறியாது ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் கீழே நம்முடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு எல்லாவற்றையும் தொலைத்து விடுவோமோ என்ற ஒரு ஆபத்துகரமான சூழல் இருப்பதை அறிந்து கொண்ட அம்மையார் காந்தியடிகள் வாராது வந்த தலைவராய் எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியோடு இருப்பதை பார்த்து அவருடைய அந்த கட்டளையின்படியே மீண்டும் இந்திய நாட்டிற்கே திரும்பி வந்தார். வந்த அம்மையார் காந்திய அமைப்புகளிலே அப்போது அடித்தர மக்களிடையே சென்று காந்திய சிந்தனைகளை பரப்புவதும் சுதந்திர வேட்கையை ஏற்படுத்துவதுமாயிருந்த சேவாதள் என்ற அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டார். அந்த அமைப்பின் மூலமாக பல்வேறு சேவைகளை அடித்தர மக்களுக்கு சென்று செய்வதையே தம்முடைய லட்சியமாக கொண்டிருந்தார். சிறுகச் சிறுக இந்த சேவைகளில் கலந்து கொண்டும் இதிலே பங்காற்றியவர்களோடு ஏற்பட்ட தொடர்பும் ஆல் இண்டியா விமென் கான்ஃபரன்ஸ், அகில இந்திய பெண்களுக்கான கூட்டமைப்பிலே பணியாற்றிய பெரியவர்களோடும் அறிஞர்களோடும் அம்மையாருக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த அமைப்பை அம்மையார் முழுவதுமாக ஆதரித்து அடுத்த ஆண்டே அந்த அமைப்பின் தலைவராக உயர்ந்தார். அந்த அமைப்பிலே தலைமை பதவி வகித்த போது அது சார்பாக பல்வேறு வெளிநாடுகளுக்கும் பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. ஐரோப்பியாவின் பல்வேறு நாடுகளுக்கும் சென்ற அம்மையார் ஆங்காங்கே சமூக அமைப்பு எப்படி இருக்கிறது, குடும்ப அமைப்பு எப்படி இருக்கிறது, அதிலே பெண்களினுடைய பங்களிப்பு என்ன, அங்கே பெண்களுக்கான உரிமைகளாக என்ன அறியப்படுகிறது, மக்களை அரசாங்கம் நடத்தும் விதம் என்ன, அரசாங்கத்தோடு மக்களுக்கு ஏற்படும் பூசல்களை மக்கள் எப்படி சரி செய்து கொள்கிறார்கள், இவற்றையெல்லாம் மிகவும் கூர்ந்து கவனித்து அதை நம் நாட்டிற்கு ஏற்றாற் போலே சட்ட விதிகளை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளை சிந்தித்துக் கொண்டு வந்தார். இதற்கிடையே காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை அறிவித்திருந்தார். அதற்காக நாட்டின் கடற்கரை பகுதிகள் பலவற்றிலும் தனித்தனியே குழுக்களை அறிவித்து இவர்கள் அங்கே உப்பு சத்தியாகிரகத்தை முன்னெடுக்கும்படியாக காந்தியடிகள் கட்டளையிட்டார். அந்த வரிசையில் மும்பை நகரத்தின் கடற்கரை பகுதிகளிலே உப்பெடுப்பதற்காக, உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டு நடத்துவதற்காக தலைமை தாங்குபவர்கள் 7 பேர்கள் கொண்ட குழு ஒன்றை காந்தியடிகள் அறிவித்தார். அதிலே கமலாதேவி அம்மையாருடைய பெயரும் இடம்பெற்றிருந்தது. குறிப்பிட்ட தேதியிலே பெருந்திரளாக மக்களை கூட்டிக் கொண்டு மும்பை நகரத்தின் கடற்கரை பகுதிகளுக்கு சென்று அங்கே கடலிலிருந்து உப்பெடுத்து இந்த சத்தியாகிரகத்தை மிகச்சிறந்த முறையிலே அம்மையார் நடத்தினார். அதிலும் குறிப்பாக அப்போதைய மும்பை நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருந்த ஒரு அதிகாரியை நேரில் போய் பார்த்து, எங்களிடம் நீங்கள் விலை கொடுத்து உப்பு பெற்றுக் கொள்கிறீர்களா, நாங்கள் எடுத்த உப்பை விலைக்கு பெற்றுக்கொள்ளுங்களேன் என்று இந்த அம்மையார் கேட்டது அப்போது எல்லா நாளிதழ்களிலும் பிரசுரமாகி அம்மையாரினுடைய பெயரை பல மக்களிடையேயும் கொண்டு சேர்த்தது. 1930ஆம் ஆண்டு நடந்த ஒரு போராட்டத்திலே காவலாளிகள் அம்மையாரை அடிக்க கைவோங்கிய போது மூவண்ணக் கொடியை இறுகப்பற்றி கொண்டு அது கீழே விடாமல் பாதுகாத்த அம்மையாரின் புகைப்படம் எல்லா நாளிதழ்களிலும் பிரசுரமாகி அம்மையாரை இன்னும் பிரபல்யப்படுத்தியது. அடுத்தடுத்து இங்கே நடந்த பல்வேறு சட்ட சிக்கல்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் அம்மையாரினுடைய பங்களிப்பு தொடர்ந்து இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. இதை கடந்து அம்மையார் 1940களிலே இங்கே 2ஆம் உலக யுத்தத்தினுடைய காலத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே பயணம் மேற்கொண்டார். அங்கேயெல்லாம் சென்று உலக யுத்தமெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், எங்கள் நாட்டின் விடுதலையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று மக்களிடையே பிரச்சாரம் செய்து வந்தார். அப்போது அமெரிக்காவில் லூசியானா மாநகரத்திலே வெள்ளையர்களுக்காக என்று ஒதுக்கப்பட்டிருந்த ரயில் பெட்டி ஒன்றில் அம்மையார் பயணம் செய்து வந்தார்.
அப்போது அங்கே வந்த சீட்டு கண்காணிப்பாளர் அம்மையாரை, நீங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர் இல்லை, இங்கிருந்து நீங்கள் இறங்கிவிட வேண்டும் என்று வற்புறுத்தினார். அம்மையாரோ, உங்கள் அளவிலே நிறத்தளவில் நீங்கள் பேதம் பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் சொல்லும் அதே வெள்ளை நிறத்தவளாகத்தான் நானும் இருக்கிறேன், அதனால் என்னால் இறங்க முடியாது என்று சொன்னார். அங்கே சீட்டு கண்காணிப்பதற்காக வந்தவராலே இதை எதிர்த்து வாதம் செய்ய முடியாமல் இந்த செய்தியும் செய்தித்தாள்களில் வரும் அளவிற்கு பிரபலமடைந்தது. இப்படி எங்காவது ஏதாவது ஒரு விதத்திலே மனிதர்களிடையே வேறுபாடு பார்க்கப்பட்டால் அதை உடனடியாக எதிர்க்கும் துணிவை இந்த அம்மையார் பெற்றிருந்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவினுடைய வரைவு எல்லைகள் இங்கே நிர்மாணம் செய்யப்பட்டு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு தனியே பிரிக்கப்பட்ட போது இந்த பிரிவினையின் மூலமாக இங்கே பல லட்சம் மக்கள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு புலம்பெயரும் விதமான ஒரு சூழல் ஏற்பட்டது. சுதந்திரம் அடைந்த இந்தியாவின் முதல் சட்டசபை இதையே பெரிய பிரச்சனையாக, இதற்கான தீர்வு காண்பதையே தங்களுக்கான பணியாக மேற்கொண்டார்கள். இந்த சூழலிலே அம்மையார் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை அணுகி ஒரு 50,000 மக்களுக்கு டெல்லியின் வெளிப்புறத்திலே ஒரு நகரம் அமைப்பதற்கு நான் சில திட்டங்களை வைத்திருக்கிறேன், அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவி வேண்டும் என்று கேட்டார். முதலில் அதை அவ்வளவு தூரத்திற்கு ஏற்றுக்கொள்ளாத பண்டித ஜவஹர்லால் நேரு அம்மையார் தொடர்ந்து வலியுறுத்தி வரவே ஃபரீதாபாத் என்று இன்றைக்கு டெல்லி மாநகரத்தின் வெளிப்புறத்திலே ஏற்பட்டிருக்கும் ஒரு மக்கள் குடியிருப்பு பகுதியை தோற்றுவிப்பதற்கு அடித்தளமாக அமைந்தார். அங்கே குடியேறிய 50,000த்திற்கும் மேற்பட்டவர்களை குழுக்களாக பிரித்து உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள்தான் வகுத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரச்சாரம் மேற்கொண்டு அவர்களுக்காக தனித்தனியே அவரவர்களுடைய திறனுக்கேற்றார் போலே பணிகளை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக மக்கள் மேம்பாட்டிற்கு வழிவகுத்தார். இந்த நிலையில்தான் பண்டைய இந்தியாவில் ஒரு குழுக்களிடத்தேயும் தனித்தனியான கைவினை கலைஞர்கள், தனித்தனியான கைவினை திறன்கள் இருந்ததை அடையாளம் கண்டார். கைத்தறி நெசவு என்பது மனித பண்பாட்டின் இன்றியமையா ஒரு தேவை. அதை பன்னெடுங்காலமாக பாரம்பரியத்தின் உயர்ந்த சின்னமாகவே மக்கள் பயின்று வந்திருக்கிறார்கள். அதுபோலே ஓவியம் தீட்டுவது, கைவினை பொருட்கள் செய்வதிலெல்லாம் மக்களுக்கு இருந்த ஆர்வத்தை அப்படியே தக்க வைத்துக் கொண்டு இந்தியாவின் தனித்துவமாக இவைகளெல்லாம் உலக அரங்கிலே இடம்பெற வேண்டும் என்று அம்மையாரினுடைய எண்ணம்தான் வேர்ல்ட் கிராஃப்ட் கவுன்சிலோடு இணைவதற்கும் ஆல் இண்டியா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் என்ற பெயரிலே கைவினை பொருட்களுக்கான தனித்துறை ஒன்றை இந்திய சர்க்கார் ஏற்படுத்துவதற்கும் வழிவகுத்தது. இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மாநிலத்தின் வெவ்வேறு மாவட்டங்களிலே மக்கள் பயின்று போற்றி வரக்கூடிய கைவினை மரபுகளை ஆவணப்படுத்தி அதை இன்னும் பழக்கத்தில் வைத்திருப்பவர்களுக்கு நிதி உதவி செய்யவும், அந்த கைவினை பொருட்கள் உலக அரங்கில் இந்தியாவின் ஒரு பிரதிநிதியாக காட்சிப்படுத்தப்படுவதையும் செய்து வருகிறது. இப்படி மாநில அளவிலும் மத்திய சர்க்கார் அளவிலும் கைவினை பொருட்களுக்கான அமைப்புகள் பலவற்றை ஏற்படுத்தியதும், சங்கீத் நாடக் அகாடமியினுடைய மிக முக்கிய விருதுகள் பெற்றதும், சங்கீத் நாடக் அகாடமி போன்று இன்னும் பல்வேறு தனித்துவமான நிகழ்த்துக் கலைகளுக்கு அமைப்புகள் ஏற்படுத்தியதும் பெருமை அம்மையாரையே சேரும். இந்திய அரசாங்கத்தின் உயரிய விருதுகளான பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் பெற்று இந்த அம்மையார் 1988ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் என்று வள்ளுவத்தேவநாயனார் கூறியது போலே பெற்ற ஒரு பிறவியை மிகவும் பயனுள்ள பிறவியாக்கி பலதரப்பட்ட மக்களுக்கும் உதவுவதற்கும் இந்தியாவின் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாயிருக்கக்கூடிய கலைகள், நிகழ்த்துக்கலை, கைவினை கலைகளை எல்லாம் புறந்து அதை அரசினுடைய கண்காணிப்பிற்குள் கொண்டு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் உதவி செய்யக்கூடிய ஒரு துறையாக அதை மாற்றிய சிறப்பு கமலாதேவி சட்டோபாத்யாய அம்மையாரையே சேரும். பல்வேறு நூல்களின் ஆசிரியராகவும் இந்த அம்மையார் இருக்கிறார். இப்படி இந்திய சுதந்திர போராட்டம், நலிவடைந்த மக்களுக்கான உதவி, கலைகளினுடைய போஷகராக இருந்தது, நூலாசிரியராக இருந்தது, உலக நாடுகளெல்லாம் சென்று சுற்றி வந்தது, அதன் மூலம் பெற்ற அனுபவ அறிவை கொண்டு பெண்களுக்கான முன்னேற்றத்திலே தன்னுடைய பங்களிப்பை உறுதி செய்தது என்று பெற்ற ஒரு பிறவியை, ஒரு நூற்றாண்டு காலத்தை மிக முக்கியமான பணிகளிலே செலவிட்டார். இந்த அம்மையாரின் நினைவை நாள்தோறும் போற்றுவோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.